அடுத்த வீட்டுல யாராவது செத்து போனா அங்க பேய் இருக்குது அந்த பக்கம் போவாத அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அதுவே நம்ம வீட்டுல யாராவது செத்து போயிட்டா அவங்க சாமி கன்னத்துல போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. சரி இதாவது பரவாயில்லங்களாம். அடுத்தவங்க வீட்டுல கஷ்டம் வந்தா அது அவங்க செஞ்ச பாவம், அதனாலதான் அவங்களுக்கு இப்படி வந்திருக்குதுங்கிறாங்க. அதே நம்ம வீட்டுல கஷ்டம் வந்தா இது கடவுளுடைய சோதனை அப்படின்னு சொல்றாங்க. இது என்னடா நியாயம்? அடுத்த வீட்டுக்கு ஒரு நியாயம், இந்த தான் வீட்டுக்கு ஒரு நியாயம். தனக்கு வந்த ரத்தம் மத்தவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? நல்லா இருக்குதுடா உங்க நியாயம். ராசத்தி, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன டவுட்ரா குமாரு? இந்த கடிகாரம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த கடிகாரம் கண்டுபிடிக்கும் போது யார பார்த்து சரியான டைம் வச்சிருப்பாங்க? மூக்கு பொடப்பா இருந்தா இப்படிதான் ஏடா கூடமா கேட்க தோணுமா? உனக்கு இப்படிலாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் ஐயாவுடைய ஞானம். நம்மளை விட இவனுக்கு எவ்வளவு அறிவா அப்படின்னு என்னை பார்த்து உனக்கு பொறாம. அதனாலதான் நீ என்னை இப்படி பேசுற. தண்ணீருக்கு தகராறாம், பிள்ளை மட்டும் 16. ஓட்ட கப்பலுக்கு 9 மாலுமையா? நாங்களும் சொல்லுவோம்ல.